அரசியல்ல அதிகாரத்தை நாடி வருபவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. பதவியை விரும்புபவர்களும் பலர் இருக்கிறாங்க. ஆனா அந்த பதவியால கிடைக்கும் சம்பளத்தை கூட தனக்காக வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்காக வழங்குகிறேன் என்று கூறும் தலைவர்கள் ரொம்ப 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 அரிதுங்க. ஒரு சாதாரண அரசு ஊழியருக்கு மாத சம்பளம் என்பது அவரது குடும்பத்தின் வாழ்வாதாரம். ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகைங்க. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் ஒருவர் இந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை, இதை மக்களின் நலனுக்காக பயன்படுத்துங்கள் என்று கூறினா அது வெறும் பணத்தை பற்றிய செய்தி மட்டும் இல்லைங்க. அது ஒரு அரசியல் செய்தினே சொல்லலாம், ஒரு தியாகத்தின் செய்தினே சொல்லலாம். அது அதிகாரத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்துள்ளேன் என்ற ஒரே அடையாளம். குறிப்பா பல கோடி ரூபாய் சம்பளம் பெற்ற திரைப்பட உலகிலிருந்து அரசியலுக்கு வந்த ஒருவர் அரசாங்கம் வழங்கும் சம்பளத்தை மக்களுக்காக ஒதுக்குகிறார் அப்படின்னா அது தமிழக அரசியல்ல ஒரு புதிய விவாதத்தை உருவாக்கும் அப்படின்னே பார்க்கப்படுதுங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் யார் யார் தங்களுடைய சம்பளத்தை தியாகம் செஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு முதலமைச்சரின் சம்பளம் எவ்வளவு, அந்த சம்பளம் எங்கு செல்கிறது, மக்கள் சேவை என்றால் என்ன, ஒரு தலைவரின் உண்மையான மதிப்பு அவரது சம்பளத்திலா இல்லை அவர் மாற்ற மக்களின் வாழ்க்கையிலா அப்படின்னு தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இன்றைய இந்த வீடியோவில் அதனை வரலாறு, அரசியல், பொருளாதாரம், மக்கள் நலன் மற்றும் தலைமைத்துவம் ஆகிய அனைத்து கோணங்களிலும் விரிவாக தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரசியலில் பார்த்தீங்கன்னா சில செய்திகள் வெறும் செய்திகளாக மட்டும் இருக்காதுங்க, அவை ஒரு விவாதமாகவே மாறுனே சொல்லலாம். ஒரு கருத்தியல் மோதலாகவும் மாறும், ஒரு தலைவரின் அரசியல் அடையாளமாக கூட மாறுங்க. தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் தனது மாத சம்பளத்தை தனக்காக வைத்துக் கொள்ளாமல் மக்கள் நல பணிகளுக்காக வழங்க முடிவு செய்துள்ளார் அப்படிங்கிற செய்தி வெளியானால் அது வெறும் 2 அல்லது 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தை பற்றிய விவாதமாக மட்டும் இருக்காதுங்க. அது அரசியலின் நோக்கம் என்ன, அதிகாரத்தின் அர்த்தம் என்ன, மக்கள் சேவை அப்படின்னா என்ன, ஒரு தலைவர் தனது பதவியை எப்படி பார்க்கிறார் என்ற மிகப்பெரிய விவாதமாகவே மாறுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரின் சம்பளம் குறித்து பார்க்க வேண்டுங்க. ஸோ இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் தங்களது சட்டங்கள் அடிப்படையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் சம்பளத்தை நிர்ணயிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு வழங்கப்படும் மாத ஊதியம் மற்றும் பல்வேறு அலவன்ஸ்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.25 லட்சம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தி முதலமைச்சருக்கு மாத சம்பளமாக வரும். ஆனால் உண்மையில் ஒரு முதலமைச்சரின் வாழ்க்கை சம்பளத்தை மட்டுமே சார்ந்தது அல்ல. அரசு வீடு, பாதுகாப்பு, அதிகாரப்பூர்வ வாகனங்கள், அலுவலக வசதிகள், பணியாளர்கள் உள்ளிட்ட பல வசதிகள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒரு முதலமைச்சர் தனது சம்பளத்தை விட்டு கொடுத்தாலும் அவரது நிர்வாக பொறுப்புகளில் எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த முடிவு மக்களிடம் ஏற்படுத்தும் தாக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெருசுங்க. அரசியல் வரலாற்றை திரும்பி பார்த்தா மக்கள் இன்று வரைக்கும் காமராஜரை நினைவில் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் எவ்வளவு சம்பளம் பெற்றார் என்பதல்ல, அவர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான். ஸோ தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கு அடித்தளம் அமைத்த காமராஜர் தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை தனிப்பட்ட செல்வமாக மாற்றாமல் கழித்தார். ஸோ அதே மாதிரி அறிஞர் அண்ணா மிக குறுகிய காலமே ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரம் அப்படிங்கிறது மக்களுக்கான சேவை என்ற எண்ணத்தை வலியுறுத்தினார். ஸோ எம்ஜிஆர் காலத்தை எடுத்துக்கிட்டால் அவர் தனது திரைப்பட வருமானத்தின் மூலமாக ஏராளமான உதவிகளை செய்ததாக மக்கள் இன்னைக்கும் நினைவு கூறுகிறாங்க. ஜெயலலிதா காலத்திலும் பல நலத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. கருணாநிதி அவர்களும் பல சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்டாலின் ஆட்சியிலும் பல நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்க. ஆனால் ஒரு தலைவர் தனது சொந்த சம்பளத்தை மக்களுக்காக வழங்குவது அப்படிங்கிறது வேறு வகையான அரசியல் அடையாளமாக பார்க்கப்படுது. இந்திய அரசியலில் பல உதாரணங்கள் இதுக்கு நம்ம சொல்லலாங்க. ஸோ கொரோனா காலத்தில் பல முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் தங்களுடைய 1 மாத சம்பளத்தை நிவாரண நிதிக்கு வழங்கினாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 6 மாத சம்பளத்தை கூட வழங்கினாங்க. ஈவன் சில பேர் 1 வருட சம்பளத்தையும் தியாகம் செஞ்சாங்க.
ஸோ இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் பல மாநில ஆளுநர்களும் கொரோனா நிவாரணத்திற்காக சம்பள குறைப்பை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ உலக அரசியலிலும் இது போன்ற சம்பவங்கள் நிறையாவே நடந்திருக்குங்க. ஸோ உருகுவே முன்னாள் அதிபர் ஜோசே முஜிகா தனது சம்பளத்தின் பெரும் பகுதியை தானமாக வழங்கியதற்காக உலகம் முழுவதும் உலகின் எளிமையான அதிபர் என்றும் அழைக்கப்பட்டார். ஸோ அவர் அரச மாளிகையில் வசிக்கவில்லை, தனது சிறிய பண்ணை வீட்டிலேயே வாழ்ந்து வந்தார். அதனால தான் மக்கள் அவரை வெறும் அரசியல்வாதியாக மட்டும் இல்லைங்க, ஒரு வாழ்க்கை முறையின் அடையாளமாகவும் பார்த்தாங்க. இந்தியாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மக்களை இன்னும் நினைவில் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் சம்பளம் அல்ல, அவரது எளிமை, நேர்மை, தியாக உணர்வுங்க. இன்னைக்கு ஒரு தலைவர் தனது சம்பளத்தை மக்கள் நல நிதிக்காக வழங்குகிறார் அப்படின்னா மக்கள் அதனை பணத்தின் மதிப்பில் பார்க்க மாட்டாங்க, அந்த செயலின் பின்னால் இருக்கும் எண்ணத்தில் தான் பார்க்க போகிறாங்க. ஒரு மாதத்திற்கு 2 அல்லது 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது தமிழக அரசின் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பட்ஜெட்டுடன் ஒப்பிடும்போது மிக மிக சிறிய தொகை தான். ஆனால் அதே தொகை ஒரு ஏழை மாணவனின் கல்லூரி கட்டணமாக மாறலாம், ஒரு இருதய அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் குழந்தையின் உயிரை காப்பாற்றலாம், ஒரு விதவை பெண்ணின் வாழ்வாதார உதவியாக மாறலாம், ஒரு விவசாயியின் அவசர தேவைக்கு கூட உதவலாங்க, ஒரு மாற்றுத்திறனாளியின் கல்வி கனவையே நிறைவேற்றலாம். இதுதான் ஒரு குறியீட்டு செயலினுடைய சக்தினே சொல்லலாம். அரசியலில் சில நேரங்களில் பணத்தை விட அந்த செயலின் செய்தி தான் பெரியதாக மாறுது. ஒரு தலைவர் தனது சம்பளத்தை வழங்குகிறார் அப்படின்னா மக்கள் அதில் இருந்து ஒரு நெறிமுறையை பார்க்குறாங்க. நான் மக்களிடமிருந்து எடுக்க வரவில்லை, கொடுக்க வந்திருக்கிறேன் என்ற செய்தியை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான உண்மையையும் நாம் மறக்கக்கூடாதுங்க. ஒரு நல்ல அரசின் வெற்றி அதன் தலைவரின் சம்பள தியாகத்தில் மட்டும் இல்லை, அதன் நிர்வாக திறனில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ மக்கள் எதிர்பார்ப்பது சம்பள தானம் மட்டுமல்ல, நல்ல கல்வி, தரமான மருத்துவம், வேலைவாய்ப்பு, விவசாய வளர்ச்சி, பெண்கள் பாதுகாப்பு, தொழில் முதலீடுகள், ஊழல் இல்லாத நிர்வாகம், விரைவான சேவைகள் ஆகியவற்றை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு முதலமைச்சரின் சம்பளம் ஒரு குடும்பத்திற்கு உதவலாம், ஆனால் ஒரு நல்ல கொள்கை லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் எல்லாத்துக்கிட்டையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால தான் சம்பள தியாகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தொடக்கம், ஒரு நல்ல குறியீடு, ஒரு நல்ல செய்தியும் கூட. ஆனால் அதுக்கு பின்னாடி வரும் நிர்வாக செயல்பாடுகள் தான் வரலாற்றை எழுதும். காமராஜர் இன்று கூறப்படுவதற்கு காரணம் அவரது சம்பளம் இல்லை, அவர் உருவாக்கிய பள்ளிகள். எம்ஜிஆர் நினைவு கூறப்படுத்துவதற்கு காரணம் அவரது வருமானம் இல்லை, அவர் தொடங்கிய சத்துணவு திட்டம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நினைவு கூறப்படுவதற்கு காரணம் அவரது சம்பள கணக்கு இல்லை, அவர் இளைஞர்களுக்கு கொடுத்த கனவுகள். அதே மாதிரி தான் எந்த தலைவராக இருந்தாலும் மக்கள் இறுதியில் நினைவில் வைத்துக் கொள்வது அவர் எவ்வளவு சம்பள தியாகம் செய்தார் என்பதை இல்லைங்க, அவர் எத்தனை மக்களின் வாழ்க்கையை மாற்றினார் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு தலைவர் தனது மாத சம்பளத்தை மக்களுக்காக வழங்குகிறார் என்ற செய்தி உண்மையாக நடந்தால் அது அரசியல் வரலாற்றில் ஒரு சின்னமாக, மக்கள் சேவையின் ஒரு அடையாளமாக, அதிகாரம் என்பது சுகபோகத்திற்கான பாதை அல்ல, சேவைக்கான பொறுப்பு என்ற கருத்தின் ஒரு வெளிப்படையாக நீண்ட காலம் பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஸோ இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விரும்புகிறேன். ஒரு தலைவரின் மகத்துவத்தை அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் என்பதை கொண்டு மக்கள் அளவிடுவதில்லைங்க, அவர் எவ்வளவு மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறார் அப்படிங்கிறதை கொண்டு தான் வரலாறு அளவிடுது. மாதம் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தை தியாகம் செய்வது பெரிய விஷயமா என்ற கேள்வி சிலருக்கு இருக்கலாம். ஆனால் அரசியலில் பணத்தின் அளவை விட அதன் பின்னால் இருக்கும் எண்ணம் தான் முக்கியம். எனக்கு கிடைத்த பலனில் ஒரு பகுதியை மக்களுக்காக திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே ஒரு தலைவரின் மனநிலையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு முதலமைச்சரின் சம்பளம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பட்ஜெட்டில் மிக சிறிய தொகையாக இருக்கலாம், ஆனால் அது இந்த சம்பளத்தை மக்களுக்கு வழங்கும் செயல் மக்கள் மனதில் மிகப்பெரிய நம்பிக்கை விதைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தலைமுறைகள் கடந்தும் நினைவில் வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அதனால தான் ஒரு தலைவரின் உண்மையான செல்வம் அவரது வங்கி கணக்கில் இல்லைங்க, மக்களின் மனதில் அவர் சம்பாதிக்கும் நம்பிக்கையில் தான் இருக்குது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் தலைவர்கள் தான் பதவிக்காலம் முடிந்த பிறகும் வரலாற்றில் வாழ்கிறார்கள். அப்படி வரலாற்றில் வாழ ஆசைப்படுகிறாரா விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்கான பதிலாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளத்தை மக்களுக்காக அர்ப்பணித்தார் அப்படின்னா
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள் மனதில் நீங்கள் இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாகவே இருக்குது. ஸோ ஏன்னா விஜய் கிட்ட இல்லாத படங்களா அப்படின்னா மக்கள் அனைவருமே பார்க்கப்படுறது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.